சரியான ஆணா இருந்தா பொண்டாட்டி எங்க வேணா போயிட்டு வரட்டும். அது உங்களுக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸ். என்ன வேணா பண்ணட்டும், இந்த சந்தேகம் வராது. நான் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வருவோம், எங்க வெளியில போவாங்க. நான் வந்து படுத்து தூங்கிட்டு நைட்டுக்கு எழுந்துச்சு வேலைக்கு போவேன். நான் எங்க உன்னை எப்படி நான் சந்தேகப்பட முடியும்? நான் சொன்னதை நீ கேட்காத நடந்த பிறகு நான் சந்தேகப்பட்டேன். காரணம் என்னங்க? என்ன நான் வீட்டுக்கு வருவோம், நீ வேலைக்கு பார்த்து பேசுங்க. நான் அவங்கள பார்க்க மாட்டேன் மேடம். எனக்கு வேணாம், தேவையில்லை. வேணாம் தேவையில்லைன்னா அது எப்படி நான் எங்க போறது, என்ன பண்றது? பசங்களுக்கு லைஃப் நான் வருது, அவங்களை எப்படி படிக்க வைக்கிறது? பசங்களை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட பேசினாலே முடிஞ்சிருச்சுங்க. நான் இந்த அளவுக்கு வர தேவையில்லை. இல்ல இல்ல நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டுக்கு போய் நம்ம குடும்பத்தை பார்ப்போம். வாங்க. எனக்கு தேவையில்லை உண்மையிலே. நான் இதுக்கு மேல நான் வந்து சரி. அன்னைக்கு யாரு நம்பிங்க வந்தா? நீ எனக்கு அந்த வார்த்தைல என்ன கேட்காத. இப்போ 9 மாசம் வெளியில இருக்காங்கன்னு சொல்றாங்க மேடம். இவங்க எங்க இருந்தாங்க, யார் கூட இருந்தாங்க? நான் சந்தேகப்படலாம் இல்லைங்களா? ஆனா நான் அதுக்கு வேணாம். என் புள்ளிகளுக்கு லைஃப் இருக்கு, என் புள்ளிகளை படிக்க வைக்கணும். எனக்கு என் குடும்பம் நான் படிக்க வைக்கிறேன். நான் அதை எனக்கு பார்க்க தெரியும். நீங்க எங்கேயோ போயிருந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல அதே சொன்னாங்க. இந்த 9 மாசமும் நாங்க எப்படி சாப்பிடுறோம், என்ன பண்றோம், பசங்கள்கிட்ட கூட போன்ல பேசுறது கிடையாது மேடம். நான் 1000 பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்குங்க, நான் கும்பிடுறேன். நினைக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் எல்லாம் கிடையாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. நம்ம குழந்தைய பாருங்க, நம்ம பசங்க இருக்குங்க. நம்ம 10வது வரைக்கும் தான் படிச்சோம். நம்ம புள்ளில ஒரு டிகிரி நாச்சும் படிக்க வைக்கணுங்க. அந்த அளவுக்கு நான் வச்சு குடும்பம் பண்ண வெளியில ஒரு கடுவு வாங்க ஒண்ணு உள்ள வெளில அனுப்புறது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. வெளிய கடுவு வாங்குறது கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றது பெரிய பெரிய சாதனை எல்லாம் கிடையாது. பெரிய விஷயம் கிடையாது. நீ எங்க வேணா போயிட்டு வாமா, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு சொல்றதுதான் சரியான விஷயம். சரிங்கம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், நீ வெளியில வேலைக்கு போற. நான் வந்துட்டு ஆட்டோவில் முன்னாடி உட்காராதுன்னு சொல்லி அனுப்புறேன். நீ மீறி 7 மாசம் 8 மாசம் உட்காந்துட்டு போவீங்க. 7 மாசம் 8 மாசம் இல்லைங்க மேடம். அவர் சொன்ன 4 பேர் போன அன்னைக்கு நீ 3 பேர் பின்னாடி வாங்க, ஒருத்தர் நீ முன்னாடி உட்காந்துட்டு போற. அப்பயும் ஆட்டோல இடம் அதுல இருந்து நான் வேலைக்கு போறேன், கேட்க மாட்டீங்க. நான் வீட்லயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கே போறது இல்லைங்க மேடம். அங்க கம்பெனிலும் நான் என்னுடைய நிலைமையை சொல்லி தான் அந்த வேலைக்கே நான் போய் சேர்ந்தேன். என்னுடைய அனுதாபத்துல தான் என்ன வேலைக்கே சேர்த்து. இதுக்கு முன்னாடி என்ன வானான்னு சொல்லிட்டு என்னை கொண்டாந்து கடலூர்ல விட்டுட்டு இவங்க என் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொரோனா சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு என்னை வந்து நடிச்சு கூட்டு போயிட்டு உங்க கூட நான் சேர்ந்து கூட்டு போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி உங்க வேலையை போயிட்டு மறுபடியும் இதே மாதிரியான பேசி அசிங்கப்படுத்தாங்க. பல தடவை நான் வெளில போயிருக்கேன். இதே மாதிரி இது 5வது முறை மேடம். 5வது முறை தான் 9 மாசமா வெளியில இருக்கிறேன். அடிக்க தடவை இதோட 5வது முறை போய் தான் நான் 9 மாசமா வெளியில இருக்கிறேன். 5 வாட்டி வெளியே போய். ஆமா மேடம் போனாங்க. அப்பயே நான் பேச இதே மாதிரி தான் பேச்சு. பிரச்சனை தான் மேடம். இதே தான் பேச்சு. எங்கேயாவது போய் தொலை, என் கண்ணு முன்னாடி நிக்காத. அவர் என்ன